எல்லாம் இருந்தவர்கள் இன்று ஏதிலிகளாக எதிர்கால இயக்கத்துடன் பயணிக்கின்றனர். முறையற்ற பயணத்தால் அவர்கள் படும் துயரத்தை பார்த்தோம். அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த எதிர்காலம் இங்கு அமைவதற்கு நாமும் அவர்களுக்காக வேண்டலாம். இனி பிற செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கடையால் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பேருந்து சேவை கிடைக்காததால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வனப்பகுதி என்பதால் காட்டு விலங்குகளால் உயிர் பயன் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோதையார், மோதிரமலை, மயிலார், குற்றியார் உள்ளிட்ட கிராமங்கள் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதி. இங்கு பேருந்து சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே செல்ல வேண்டியுள்ளதாக மாணவ மாணவிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வனப்பகுதி என்பதால் விலங்குகள் நடமாட்டம் உள்ளதாகவும் இதனால் உயிர் பயத்தோடு தினமும் நாட்கள் கழிவதாகவும் கூறுகின்றனர். 2-3 கிலோமீட்டர் பயணித்து இந்த பள்ளிக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியம் SSIயின் கீழ் இங்கே வாகன வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிதிநிலை பற்றாக்குறை என்ற காரணத்தினால் வாகன வசதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் கொடிய காட்டு விலங்குகளுக்கு இடையில் இந்த மக்கள் 3 கிலோமீட்டர் பயணித்து இந்த ஸ்கூலுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கிறார். பேருந்து சேவை வழங்க வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் நடத்திய போராட்டத்தின் பயனாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் பேருந்து சேவை கிடைத்துள்ளது. நிதி பற்றாக்குறை என கூறி தற்போது பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு முதல்ல எங்களுக்கு ஒரு வண்டி விட்டு தந்தது, அந்த வண்டியை ரத்து செஞ்சிருக்காங்க. நிதி பற்றாக்குறையினால அந்த வண்டியை அரசு எங்களுக்கு அந்த வண்டி தடை பண்ணி வச்சிருக்கு. எங்களுக்கு அந்த வண்டி விட்டு தரதுக்கும் அது மட்டும் இல்ல, எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய இதுவும் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வண்டி எங்களுக்கு விட்டு தர வேண்டும். இங்கதான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த நான் இங்க வரும்போதெல்லாம் பண்ணி இதெல்லாம் காட்டு விலங்குகளா வருது. அதனால நாங்க ஒதுங்கி வேற வீட்டுல எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்குது. அரசாங்கம் எங்களுக்காக ஒரு வண்டி விட்டு தர வேண்டும். எனவே இந்த கல்வியாண்டிலாவது தங்களுக்கு மீண்டும் பேருந்து சேவை கிடைக்க வேண்டும் என அப்பகுதி மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விளவங்கோடு வட்டாட்சியர் ஷீலாவிடம் கேட்டதற்கு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.